இன்னைக்கு கூட சிலர் என்ன சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், தேவனை பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன்லாம் சொல்லுவாங்க. இதை நீங்க யாரும் ஒத்துக்க கூடாது. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். நான் தான் பிதான்னு சொன்னாரா, இல்லை என்னை கண்டவன் பிதாவை கண்டானாரா? இப்ப இவர் தான் பிதாவா இருந்தா என்ன சொல்லிக்கணும்? நான் தான்ப்பா பிதா அப்படி சொல்லிக்கணும். இல்ல இல்ல, பிதாவை வெளிப்படுத்த இயேசு வந்தார். ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பிதாவாகிய தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் தான் இயேசு. அவரை போய் கும்பிடுறப்ப பெரியவர் இருக்கு, சின்னவரை ஏன் கும்பிடுறேன்னு. இதுதான் வசனத்து தேவனுக்கும் இயேசுக்கும் உள்ள ரகசியத்தை புரியாதனால பேசுறாங்க. அவர் நீதி உள்ளவராக்கும், அவர் தேவர்களால் காணப்பட்டாராக்கும், அவர் பிரசங்கிக்கப்பட்டாரா புறஜாதிகளிடத்துல. இப்படி எல்லாம் நம்ம வந்து எடுத்து, இது ஒரு ரகசியம். அது நீதிமான்களுக்கு தாங்க விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது. நீதிமான்களுக்கு தான் விளங்கும். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளின் பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் வர கர்த்தர் உதவி செய்திருமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உணர்வுதாங்க, வாழுகிறதற்கு எங்களுக்கு கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 36 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளில் 37வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செய்யாத யாரும் இல்லை, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. நீதிமான் இல்லை. வேதம் சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமான் ஆக முடியாது. ஆகவே நம்மை நீதிமானாக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இப்போ யார் ஒருவர் ஆண்டவராய் இயேசு இடத்துல, இயேசுவே நான் ஒரு பாவி, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்திங்க, மறிச்சிங்க, உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள மன்னிச்சுட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்குகிறார். வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாக்குகிறது. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் என்ன சொல்லுகிறது? தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்போ நம்முடைய கிரியையினாலே அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினால் மாத்திரமே நம்மை நீதிமான்களாக்கினார். எப்படி நீதிமான்களாக்கினாராம்? 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்றது வேதம்? இப்போ நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் நம்ம ரட்சிக்கல. அதாவது நம்ம ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சிட்டோம், இல்லை சர்ச்சுக்கு நம்ம வாங்கி போட்டோம், இல்லை நம்ம காணி கொடுத்தோம், இல்லை ஊழியங்களுக்கு கொடுத்தோம், அப்படிங்கிற நல்ல கிரியைகளினாலே நம்ம ரட்சிக்கல. அவர் தமது இரக்கத்தின்படி, தேவனுடைய இரக்கத்தின்படி இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. மன்னிக்கப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறபடி பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பண்ணணும். மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினதினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறுறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க தேவனுடைய கிருபையினாலே
நீதிமான்களாக்கப்பட்டவங்க. அவங்க தான் நீதிமான்களாக்கப்பட்டவங்க. இப்போ இந்த நீதிமான்களை குறித்து தான் நாம் பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் இந்த நீதிமானுடைய காரியத்தை குறித்து தியானித்தோம். சங்கீதம் 37:17. துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். தேவன் நீதிமான்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது, நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் தாங்குகிறவர். வேதம் சொல்லுது, வியாதியில் கிடக்கிற ஒரு நீதிமானை தாங்குவார். எப்போ? அவன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனா இருந்தபடினாலே, அப்படின்னா ஏழைகள் மேல சிந்தை உள்ளவனா இருந்தபடினாலே வியாதிப்பட்ட அவனை தாங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக, உத்தமமாய் நடக்கிறவங்களை தாங்குகிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த ரங்கத்துல தவறு செய்யக்கூடாது, தந்திரமா நடக்கக்கூடாது, அதே நேரத்தில் வசனத்தை வசனமா சொல்லிடணும். அப்படி சொன்னா நாம் உத்தமர்கள், தேவனுக்கும் தான் மனுஷருக்கும் தான் உத்தமர்கள். அடுத்தது, தேவனுடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய ஆத்மா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளும் போது, எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாம தொடர்ந்து பற்றி கொள்ளும் போது கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தாங்கும் என்று சொல்லி தியானிச்சோம். அடுத்து, விழுகிற நீதிமானை தாங்கி தூக்கி விடுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் தூக்குறவர். உதாரணமாக தாவீதை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். விழுந்தவங்க தான் மறுபடியும் அவங்க மனஸ்தாபப்படும் போது தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்திலே வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது கவனிங்க. இந்த மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானோ அதை விட்டுருவோம். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்கள் என்றால் யார்? தேவனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தம் பெற்றவர்கள் நீதிமான்கள். அவர்களோடு கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அவருடைய ரகசியம் நீதிமான்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் தலை, இயேசு தலை, நாம சரீரம். ஆகவே சரீரமாகிய நமக்கு அவர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ரகசியங்களை பார்ப்போம். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். வேதம் சொல்கிறது கவனிங்க. என்னவா? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில். யாரு? நம்ம நீதிமான்கள். அவர் நீதிமான்களாகிய நாம் அவருக்கு பயப்படும் போது அவருடைய ரகசியம் இருக்குது. அவர் என்ன பண்றாரா? அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ நானோ நீங்களோ தேவனுக்கு பயப்படுகிற நீதிமான்களா இருக்கணும். பயப்படுறதுனா தீமையை வெறுத்தரணும். தீமையை வெறுக்கிறது தான் பயப்படுறது, பயம். அப்படி பயப்படும் போது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அப்போ உடன்படிக்கை தெரியப்படுத்துவார்னா அவர் பயந்த இடத்தில் ரகசியம் இருக்குது. ஓகே, எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 16வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, அவர்களோடு கூட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. ஓஹோ, அப்ப அவர்களோடு கூட எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற இடத்தில் ரகசியம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். எப்படியா? அவர்களோடு எப்படி தெரியப்படுத்துறார்? நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன். இதுதான் உடன்படிக்கை. அப்படின்னா தேவன் என்ன செய்யறாரு? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களா இருக்கிறபடினாலே அவருடைய உடன்படிக்கை வசனங்களை தேவன் நம்முடைய இருதயங்களில் வைத்து மனதில் எழுதி வச்சிடறாராம்.
இதுதான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஆகவே நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்படுகிற நீதிமான்களா இருக்கும்போது என்ன ரகசியம்? நம்முடைய தேவன் தம்முடைய வசனங்களை நம்முடைய மனதில் வைத்து நம்மளை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்களோ நானோ அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் பயப்படுகிறவர்களா இருக்கணும். அடுத்தது பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரணக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். என்னவா வேதம் சொல்லுது? எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள. யார சொல்லுது இது? ஊழியக்காரன். ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா? கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஓகே, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். அப்படியானா தேவனுடைய ரகசியங்களை சபைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உக்கிரானக்காரன். சபையில் இருக்கவங்க யாரு? நீதிமான்கள். அவர்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறது ஊழியக்காரருடைய காரியம். நாங்க அதுக்கு உக்கிரானக்காரர் சொல்றாரு. கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய உக்கிரானக்காரர், கணக்கு ஒப்பிக்கிறவங்க எண்ணிக்கொள்ள கடவர்கள். அப்போ இந்த தேவனுடைய ரகசியம் ஊழியக்காரர் மூலம் சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரகசியங்களை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8 வரை. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. என்ன சொல்றாரு? தேறினவர்களுக்குள்ளே. எப்படி? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். நாங்க உக்கிரானக்காரர். தேவனுடைய ரகசியங்களை சொல்லும்படி நாங்கள் உக்கிரானக்காரர். ஆகவே நாங்க என்ன பண்றோம்? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அப்படின்னா இந்த உலகத்தின் ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. பவுல் அழகா சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எப்படி? நீதிமான்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஊழியக்காரர் உக்கிரானக்காரனா இருக்கிறார். ஆனா உலகத்தின் ஞானத்தை நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை சொல்லிட்டு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஓஹோ, நாங்க உலக ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலப்பா. உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியம், பைத்தியம். நாங்க உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ அந்த ரகசியம் உலக தோற்றத்திற்கு முன்னாலே உள்ளது ஆனா மறைக்கப்பட்டிருந்தது. இந்த ரகசியம், தேவனுடைய ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. உலகத்துக்கு முன்னாலே உள்ள ரகசியமான காரியத்தை தேவன் இந்த உலகத்துல மறைச்சு வச்சிருந்தாரு. இப்போ அந்த ஞானத்தை, அந்த ரகசியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படியானால் நீதிமான்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்போ உள்ள ரகசியம்? உலகத்துக்கு முன்னால உள்ள ரகசியம். ஆனா உலக ஞானத்தை அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே மறைக்கப்பட்டிருந்ததானே அந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் சொல்லிட்டு 8ஆம் வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஓஹோ, அந்த தேவ ஞானத்தை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவன் அறியல. இந்த உலகத்தின் மக்களுக்கு உலகம் உண்டாவதற்கு முன்னாலே உள்ள ரகசியம் தெரியாதனால்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை அறைஞ்சிட்டாங்க. இயேசுவை அறிந்தார்களே, ஆனால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறைய மாட்டாங்க. அப்போ எந்த ரகசியம் உலகத்துக்கு முன்னாலே உள்ளது, அந்த ரகசியத்தை இப்போ உலக பிரகாரமான ஞானம் இல்லை, தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்னாலே உண்டான அந்த ரகசியத்தை இப்பிரபுக்களின் ஒருவனும் அறியலை, ஒருத்தனுக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா
இயேசு சிலுவையில் அறையமாட்டாங்க. இப்ப அந்த ஞானத்தை தான் நாங்க அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர்றோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படியானால் பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கொலோசியர் 1 25-26 வசனங்கள். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். எதுக்கு? ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு உக்கிரணக்காரனா இருக்கிறோம். யாருக்கு சொல்றாரு பவுல்? 25 வசனம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்தது. அதாவது முன்னாலே உள்ள ரகசியம் அது மறைவாயிருந்தது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட, நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை. அப்போ இந்த ரகசியமாகிய இந்த வசனம் ஆதி காலங்களுக்கு முன்னாலே வச்சிருந்தது. கர்த்தர் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தம்முடைய நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியமாகிய வசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சொல்றாரு பாருங்க, ஏன் வெளிப்படுத்துறாரு? அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, எதுக்கு வெளிப்படுத்துறாருன்னு. உங்கள் பொருட்டு எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன். இப்ப 29 படிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரி நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்ப எதற்காக? உங்களை 28 படிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆதி காலங்களுக்கு முன்னால் மறைக்கப்பட்டிருந்த காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். எதுக்கு அறிவிக்கிறோம்? எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா. நாம் பெரிய பணக்காரனா மாறுறதுக்கு இல்லை, இல்லை அறிவுல தேறினவனுக்கு இல்லை, இல்லை வசதி உள்ளவனா மாறுறதுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை தேறினவனாய் நிறுத்தும் படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுறோம். ஏன் உபதேசம் பண்றோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்கு. நீதிமான்களுக்கு சொல்லப்படுகிற இந்த வசனங்களை கேட்டு 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 இந்த நீதிமான்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் மாறணும். தேறினவன் எப்படி இருப்பான்? தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். அப்படியானா குரு யாரு? இயேசு. அப்போ இயேசுவை போல மாறுறதுக்கு தாங்க இந்த ரகசியமாகிய வசனத்தை கத்த தந்திருக்கிறாரு. அந்த வசனத்தை தந்த ஆண்டவர் வசனத்தை சபையின் மூலம் தெரியப்படுத்துவதற்கு ஊழியக்காரரை உக்கிரானக்காரனா மாற்றி விட்டார். அந்த ரகசியமாக வசனத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும்பா, அவளுக்கு கணக்கு நான் உங்ககிட்ட கேட்பேன், நீ தான் உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய ஊழியக்கார் மூலமாக என்ன பண்றாரு? தேவனுடைய ரகசியமாகிய வசனத்தை நீதிமான்களுக்கு தெரியப்படுத்துறார். எதற்காக தெரியப்படுத்துறான்னு பார்த்தோம்? எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்கு, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்துக்கு, இயேசு போல மாத்துறதுக்கு தான் இந்த ரகசியமாகிய வசனத்தை நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட வசனம்? ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவா இருந்தது. எப்பவோ மறைச்சு வச்சிருந்த இந்த காரியத்தை இப்போ தேவனுடைய நீதிமான்களாகிய பரிசுத்தவான்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதற்கு ஊழியக்காரர்கள் வச்சிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்டால் அப்படி வாழுகிறவர்கள் எப்படி மாறுறாங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவங்களா மாறுவாப்பா. அப்ப தேறினவன் எப்படி இருப்பான்? குருவை போலமா. அதுக்காகத்தான் ரகசியமாகிய வசனத்தை ஊழியக்கார் மூலம் தெரியப்படுத்துறார். வேதம் என்ன சொல்லுது? கொலோசையர் 2 அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். எப்படி? அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும், கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும்
உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளும் உணர்வின் பூர்ண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும். அப்போ தேவனுக்கும் இயேசுவுக்கும் உரிய ரகசியம் நல்லா தெரியணும் விசுவாசிகளுக்கு. அது ஒரு ரகசியம், எல்லாருக்கும் அது தெரியறது இல்லை. இப்போ இயேசுவும் பிதாவும் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, அது அல்ல, அது தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு. வாசிங்க யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த ரெண்டு பேரையும் சரியா புரியலன்னு வச்சுங்க, நித்திய ஜீவனுக்கே போக முடியாது. இது யாருக்கு வெளிப்படுத்தும் நினைக்கிற ரகசியத்தை? நீதிமானுக்கு, நீதிமான்களுக்கு. இது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியாதுங்க. தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அப்படின்னா பிதா யார், இயேசு யார், எல்லாருக்கும் இது புரியுமானா புரியாது. ஒரு கூட்டத்தார் இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? இயேசுலாம் கிடையாது, யெகோவா தெய்வம் தான்றாங்க. இப்ப ஏன் அவங்களுக்கு வெளிப்படுத்தல? யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கு தான் வெளிப்படுத்துவார். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். யாரு இயேசுவை அறிவாங்க, யாரு பிதாவை அறிவாங்க? சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றார், பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். அப்ப பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான் சொன்னவர் என்ன சொல்றாரு? குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த, எவரை? பிதாவை. அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷன் அறியணும்னு சொன்னா பிதா ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும், அவன் இயேசு அறிவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிதா யாரு இயேசு யாருன்னு புரியலைங்க. அந்த வசனத்துக்கு தெளிவா படிச்சுங்க. பிதா தவிர வேறு ஒருவனும் இயேசுவை அறியான். ஓகே, இப்ப அவரே சொல்றாரு, குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். எல்லாராலும் முடியாதுங்க, எல்லாராலும் முடியாது. இதுதான் நிறைய பேர் டாக்டர்களை அடி வாங்கிட்டு போயிடுது. பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று வேதம் எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே சொல்லல. பிதா குமாரன் பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லிதான் 1 யோவான் 5:7 சொல்லி பாருங்க. 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பிதா வார்த்தைங்கிறது இயேசு, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒன்றாயிருக்கிறார்கள், ஒருவராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லவே இல்லை. பிதா இயேசுவை வெளிப்படுத்தினாதான் இயேசுவை பற்றி ஒருத்தனுக்கு தெரியும். இயேசு தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன்தான் பிதாவை அறிவான். அப்படி இருக்க அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு ஒருத்தரா 3 பேரா? 3 பேரு, 3 பேரு. ஆனா எப்படி இருக்கானுங்க? ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கிறார். அந்த ரகசியத்தை இன்னைக்கு நிறைய பேர் புரியல. நான் எப்படி ஒரு தன்மை உடையவர்களாக இருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. தேவனை ஒரு நாளும் ஒருத்தனும் பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட சிலர் என்ன சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், தேவனை பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன்லாம் சொல்லுவாங்க.
இதை நீங்க யாரும் ஒத்துக்க கூடாது. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை பார்க்கவே முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவுக்கு மடியில ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் இயேசு. அவர் எதுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்? பிதாவை வெளிப்படுத்த. பிதாவை பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. பிதாவை வெளிப்படுத்த ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு? இங்கே அனுப்பினார். ஓகே, இப்ப அப்போ பிதாவை பார்க்கணும்னா எப்படி பார்க்கிறது? இயேசு மூலம் தான் பார்க்க முடியும். பிதாவை டைரக்டா நம்ம பார்க்க முடியாது. அப்ப இயேசு மூலம் பார்க்கணும்னா அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி, அதை அன்றி அல்ல, அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா எவைகளை செய்கிறாரோ குமாரனும் அவைகளை அந்தபடியே செய்கிறார். அந்தபடியே செய்கிறார். பிதா செய்கிறத குமாரன் என்ன செய்யறாரா? அந்தபடியே செய்கிறார். ஏன்? அவர் இவர் மூலம் வெளிப்படணும். பிதாவை பார்க்க முடியாது. அப்ப செய்கை யார் செய்கையா மாறணும்? பிதாவுடைய செய்கையா மாறணும். அதனால்தான் இயேசு தாமா ஒண்ணும் செய்ய மாட்டாரு, பிதாவுடைய செய்கையே அவர் செய்கிறார். அவர் செய்கிறார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். என்ன சொல்றாரு? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறார், ஆகையினால தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அருமையானவளே, பிதாவை ஒருத்தன் பார்த்ததில்லை, யார் மூலம் பார்க்கலாம்? பிதாவை வெளிப்படுத்த குமாரன் வெளிப்பட்டார். அப்போ கேரக்டர் யார் மாதிரி இருக்கணும்? பிதா மாதிரி இருக்கணும், இயேசுடைய கேரக்டர். அதனால்தான் அவர் என்ன செய்யறாரு? பிதா செய்கிறதையே செய்கிறார், தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். தாமாய் அவருக்கு செய்ய முடியுமா? முடியும், ஆனா செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? பிதாவை வெளிப்படுத்த வந்திருக்கிறார், வெளிப்படுத்த வந்திருக்கிறார். ஆக ஒன்று செய்ய மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். என்ன சொல்றார் பாருங்க. இப்போ நான் சுயமா ஒன்றும் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டாரு? பிதாவை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். சொந்தமா பேசினார்னா பிதாவை வெளிப்படுத்தல்னு அர்த்தம். ஆனா சுயமா பேச முடியுமா? முடியும், ஆனா செய்ய மாட்டார். செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? பிதாவை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். ஆகவே கிரியையில பிதாவுடைய கிரியை காமிக்கிறாரு. பேச்சில் எப்படிதான்? நான் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டேன், நான் பேச வேண்டியவை இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியவை இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்குது. அது உயிர் உள்ளது, நித்திய ஜீவன் உள்ளது. ஆகவே நான் பேசுகிறவள பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன்ல, சொன்னபடியே பேசுகிறேன், சொன்னபடியே பேசுகிறேன். நல்லா கவனிச்சுங்க. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் மூவரும் ஒன்றாக இருக்கிறார், ஒருவரா இல்லை. இப்போ பிதா தனி, குமாரன் தனி. குமாரன் பிதாவை எப்படி வெளிப்படுத்துறாரு? கிரியையினால, பேச்சினால. பேச்சினால
கிரியையினாலும் பேச்சினாலும் தேவனை வெளிப்படு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னைக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய பேர் பிதா தான் இயேசுன்னு சொல்றாங்களே. இயேசு என்ன சொல்ற? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான்றாரு. நான் தான் பிதானா நீங்க என்கிட்ட தான் வந்தாகணும் தான் சொல்லணும். என்னை அல்லாமல் ஒருத்தனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இப்ப பாருங்க, பிதாவை யாரும் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இது முதல் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். எப்படி அது? அப்போ அவரை பார்த்துட்டோமா? உடனே அவர் சொல்றார் பாருங்க, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிதாவை கண்டிருக்கீங்கன்றாரு, அப்படின்னா பிதாவை எங்களுக்கு காமிச்சிருங்களேன் அப்படின்னு பிலிப்பு கேட்கிறான். பிதாவை எங்களுக்கு காமிச்சிருங்க. உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்ன சொல்றாரு? என்ன பிலிப்பு இவ்வளவு நாள் கூட இருந்து கூட புரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். நான் தான் பிதான்னு சொன்னாரா, இல்லை என்னை கண்டவன் பிதாவை கண்டானாரா? இப்ப இவர் தான் பிதாவா இருந்தா என்ன சொல்லிக்கணும்? நான் தான்ப்பா பிதா அப்படி சொல்லிக்கணும். இல்லை இல்லை, பிதாவை வெளிப்படுத்த இயேசு வந்தார். ஆகவே செயல் அவரை போல, பேச்சு அவரை போல. இப்ப என்ன சொல்றாரு? என்ன பார்த்தா அவரை பார்த்த மாதிரிப்பா, என்ன பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. இதைத்தான் ஜீசஸ் சொல்லிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பார்த்தா பிதாவை பார்த்தா, அப்ப இவர் தான் பிதா இப்படி சொல்லி ட்விஸ்ட் அடிப்பாங்க. இது வேதத்துக்கு ஒத்து வராது. கெத்சேமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க சேவகர்கள்லாம். பிடிக்க வந்த நேரத்தில் இயேசு கேட்கிறாரு, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? அவங்க என்ன சொன்னாங்க? நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம். அதுக்கு இயேசு என்ன சொல்றாங்க? நான் தான் அப்படின்னு சொல்றது போல, என்னை பார்த்தா அவரை பார்த்த மாதிரிங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னாரா? அங்க என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்ற? நான் தான். அப்படியே இயேசு பிதா அல்ல, பிதா அல்ல, பிதா அல்ல, பிதாவுடைய குமாரன். இப்ப குமாரனை ஏன் இந்த உலகத்துக்கு பிதா அனுப்பினாரு? பிதாவை வெளிப்படுத்த, பிதாவை வெளிப்படுத்த. ஏன்னா ஒருத்தரும் பார்க்க முடியாது. எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க வசனத்துல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் சுயமா சொல்லவும் இல்லை, என் கிரிய என்னிடத்தில் வாசமா இருக்கிறவரே என் கிரியை செய்யறாரு. அப்போ இந்த கிரியை பிதாவுடையது, பேச்சும் பிதாவுடையது. அதனால்தான் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒண்ணு ரைட். இப்ப மூவர் ஒன்றா இருக்கிறார்கள், மூவர் ஒன்றா இருக்கிறார்கள். எப்படி? இப்ப பரிசுத்தாவியானவர் ஒன்றா இருக்கிறார். பரிசுத்தாவியானவருக்கு ரூபம் கிடையாது, ஆள் தத்துவம் கிடையாது. இப்ப அவர் இயேசு என்ன சொல்றாரு? 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன சொல்றாரு பாருங்க இயேசு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னது யார் சொன்னது? பிதா சொன்னது. பிதா சொன்னது தான் இயேசு சொல்றாரு. இயேசு சொன்னது தான் யார் சொல்லுவா? பரிசுத்த ஆவியானவர் சொல்வார். அவருக்கு ரூபம் இருக்கா? இல்லை. அதனால கிரியையில காமிக்க முடியல. இப்ப பேச்சு யார் பேச்சா இருக்கு? இயேசுடைய பேச்சு. இயேசுடைய பேச்சு யார் பேச்சு? பிதாவுடைய பேச்சு. அப்போ மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பது வேதத்தின் அடிப்படையிலே அது உண்மை. ஆனால் ஒருவராய் இருக்கிறார்கள் சொல்லி எந்த ஒரு மனுஷன் சொல்ல முடியாதுங்க. அப்படி சொன்னான்னா தேவனுடைய ரகசியத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை.
பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ரகசியத்தை அவன் அறிந்து கொள்ளாதவனாய் இருக்கிறான் என்று பொருள். தயவு செய்து நல்லா கவனிச்சுங்க. நம்ம சபை இதை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ளணும். யார் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க தெளிவா சொல்ல தெரியணும். இப்போ பவுல் என்ன சொல்றார் பாருங்களேன், வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்போ தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அந்த ரகசியம் மகா மேன்மை. அப்படி சொல்லிட்டு இப்ப தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இதைத்தான் ஜீசஸ் சொல்லி சொல்லுவாங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ இயேசு வெளிப்பட்டாரா, தேவன் வெளிப்பட்டாரா? இந்த வசனம் தேவன் தானே இருக்கு, தேவன் தானே இருக்கு. அப்ப நீங்க யார சொல்றீங்க? இயேசு சொல்ல போறீங்களா இல்ல தேவனை சொல்ல போறீங்களா? ஏங்க இந்த பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன ஆக்கிட்டார் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சமமா இருக்கிறார். தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. தேவனுக்கு சமமா இருக்கிறார். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவிடத்தில் வந்தார் தெரியும் தானே நமக்கு? எப்படி பிதாவிடத்தில் வந்தார்? வேதம் என்ன சொல்லுதுன்னா 2ஆம் சங்கீதம் 6வது 7வது வசனங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்போ பிதாவாகிய தேவன் சொல்றார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை, சொல்றது யார் தெரியுமா? பிதா. என்னுடைய ராஜான்னு சொல்லப்படுகிறது யார் தெரியுமா? இயேசு. அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி. இப்ப இந்த இடத்துல கர்த்தர் யாரு? பிதா. இந்த இடத்துல கர்த்தர் பிதா. கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்னை நோக்கி, இயேசுவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஜனிப்பிக்கிறதுனா என்னங்க? உருவாக்குறது இல்லை. ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஜனிப்பிக்கிறதுனா அப்படி தோன்ற பண்றது. ஜனிப்பிக்கிறதுனா அப்படி தோன்ற பண்றது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரா? தோன்ற பண்ணினார். தோன்ற பண்ணிட்டு இன்றையிலிருந்து நீங்க என்னுடைய குமாரன் அப்படின்ட்டார். இப்போ அவரால் ஜனிப்பிக்கப்பட்டவர். இன்னைக்கு நிறைய ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பிதாவாகிய தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர் தான் இயேசு. அவரை போய் கும்பிடுறப்ப பெரியவர் இருக்க சின்னவரை ஏன் கும்பிடுறேன்னு. இதுதான் வசனத்துக்கு தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ரகசியத்தை புரியாதனால பேசுறாங்க. இப்போ தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு என்ன மாத்திட்டாரு? அவருக்கு சமமா மாத்திட்டாரு. அவருக்கு சமமா மாத்திட்டாரு. அப்போ சமன்னா அவர் தேவன், இவர் யாரா இருப்பாரு? இவர் தேவன் தான். அதனால்தான் வசனம் சொல்லும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-2. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைங்கிறது இயேசு. ஆதியில இருந்தே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை, அந்த வார்த்தைங்கிறது யாரு? இயேசு. இயேசு எங்க இருந்தாரு? தேவனிடத்தில் இருந்தார். வித் காட் தான் இருந்தார், தவிர இன் காட் இல்லை. அப்படின்னா தேவனோடு இருந்தார். ஆதியிலே இயேசு இருந்தார். அவர் இயேசு பிதாவோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனா இருந்தது. பிதாவாகிய தேவன் இயேசுவை சமமாக்கிட்டார். அப்ப அந்த இயேசுவை யாராக சொல்லுது? இப்ப இந்த வசனம் தேவனா சொல்லுது. தேவனா சொல்லுது. ஆகவே கவனிச்சிங்க, இப்ப இயேசுவை தேவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் மாத்திட்டார். இப்ப நானும் நீங்களோ
இயேசுவுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த தான் ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டிருந்த இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஊழியக்காரன் அமைச்சேன். அது எப்படி கிறிஸ்தியேசுக்குள் உங்களை தேறினவனாய் நிறுத்துவதற்காக நான் பிரயாசப்படுறேன். அப்ப இந்த வசனங்களை சொல்லி சொல்லி காரியங்களை செய்வதற்காக தான் ஊழியக்காரர் வச்சிருக்காரு. ஓகே, அந்த ரகசியங்களை சொல்லி கொடுக்க இப்ப வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 வாசிச்சோம் பாத்தீங்களா? அது கொஞ்சம் கவனிச்சுங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு நிமிஷம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப வந்தது பிதாவா குமாரனா? குமாரன் என்ன சொல்லுது வேதம்? தேவன் சொல்லுது. ஆகவே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புரட்சாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இது ரகசியம். இந்த ரகசியத்தை ஒப்புக்கொள்ளத்தான் செய்யணும். அது எப்படி? அவர் எப்படி மாம்சத்தில் வந்தார்? அவர் தேவனா குமாரனா? அவர் நீதி உள்ளவராக்கும், அவர் தேவர்களால் காணப்பட்டாராக்கும், அவர் பிரசங்கிக்கப்பட்டாரா புறஜாதி இடத்துல? இப்படியெல்லாம் நம்ம வந்து எடுத்து பண்ண முடியாது. இது ஒரு ரகசியம். அது நீதிமான்களுக்கு தாங்க விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது. நீதிமான்களுக்கு தான் விளங்கும். நீதிமான்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்ப பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 32 இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரிது. இப்போ தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள ரகசியத்தை பார்த்தோம். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது ஒரு ரகசியம். அப்படியானால் சபை கிறிஸ்துவின் சரீரம். இயேசு சபைக்கு தலை. கவனம் புரிஞ்சுங்க. இயேசு சபைக்கு தலை, சபை சரீரம். இப்போ கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி என்ன சொல்றாரு? என்னதான் சொல்றாரு? இது ரகசியம் பெருசுன்றார். என்னதான் சொல்றாரு? வாசிங்க 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். சபைக்கும் கிறிஸ்துவுக்குரிய ஒற்றுமை. இந்த சபை என்ன பண்ணாராம்? கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். நான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குரிய இதுக்கு சொல்றேன், உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். இந்த ரகசியம் எப்படி? இந்த சபை யாருடையது? கிறிஸ்துவுக்குரியது. அவர் தலை, நம்ம சபை சரீரம். இப்ப இவர் என்ன செய்யறாராம்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சபையை போஷித்து காப்பாற்றுறாருன்னு அர்த்தம் என்ன? ஐயா, எங்க வசனத்தை கொடுத்து, நித்திய ஜீவ வசனத்தை கொடுத்து அவங்கள போஷித்து இந்த சபையை காப்பாற்றுறார். இது ரகசியங்க. கிறிஸ்துவுக்கும் சபைக்குரிய ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையை இயேசு கிறிஸ்து போஷித்து காப்பாற்றாராம். எதை வச்சு? வசனத்தை வச்சு. வசனம் ஜீவன் உள்ளது. அந்த வசனத்தை வச்சு இந்த போஷித்து இந்த சபையை காப்பாற்ற. இது ஒரு பெரிய ரகசியம். எல்லாருக்கும் தெரியாது. சபைக்கு தான் தெரியுங்க அவருடைய வசனத்தை குறித்து. உலகத்தானுக்கு புரியாது. ஆகவே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? நான் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த சபைக்கு கிறிஸ்து வசனத்தினாலே போஷித்து காப்பாற்றுகிறார். அது ஒரு பெரிய ரகசியம். சரி, ஓகே. இப்ப பாருங்க 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்குன்னா யாருக்கு? சபைக்கு. சபையில் இருக்கவங்க யாரு?
நீதிமான்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்மமாக்கப்படுவோம். ஓகே, இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு. இயேசு கிறிஸ்து வருவாரா அப்படின்னு சொல்லி உலகத்தாட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வருவாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வருவாருன்னு சொல்லுவாங்க? நான் ஒருத்தட்ட கேட்டேன், எதுக்கு வருவார்? பாவிகளை ரட்சிக்க வருவார். அப்போ இதுக்கு முன்னால் வந்தது அவங்களுக்கு புரியல. ஓகே, ஒன்று இது ஒரு மனுஷனை விட்டுருங்க. என்ன ஒருத்தட்ட கேட்டால் அவர் நியாயந்திருக்க வர்றார் அப்படின்றாங்க. இது மேக்சிமம் ஜனங்கள் இப்படி தாங்க சொல்லுவாங்க, நியாயம் தீர்க்க வரப்போகிறார்னு. நியாயம் தீர்க்க வரவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்ப இயேசு வரப்போறாரு. எதுக்கா வராரா? தமக்கா காத்து கொண்டிருக்கிறவளை மீட்டு போக வரப்போகிறார். எப்ப வருவார்? கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைஞ்சு போயிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நல்லா கவனிச்சிங்க, கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது நாம எல்லாரும் என்னாவும்? மறுரூபமாயிருவோம். ஆனா இங்க என்ன சொல்லுது பாருங்க, எக்காலத்தோடு வருவார். அப்பொழுது என்ன நடக்குமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப இதுக்கு முன்னாலே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மரித்திருக்கிறாங்களே, அவங்க பூமியிலிருந்து எழும்பி அப்புறம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கடைசி காலம் துணிக்கும். அப்ப என்ன செய்யும்? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்னு இந்த வசனம் சொல்லுது. அது ஒரு ரகசியம். ஓகே, அப்படி ரகசியத்துல என்ன சொல்லுது? தேவ காலத்தோடு வரும்போது முதலாம் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும்னா யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமானவர்கள் மட்டுமே. எல்லாரும் கிடையாது. இது ரகசியங்க. நீங்க பாட்டுக்கு எல்லாரும் நம்ம போயிடுவோம் பறந்துருவோம்னு நினைச்சு கூடாது. 10 கன்னிகள் இருந்தாங்க, 5 பேர் தான் ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க தான் பறந்தாங்க, உள்ள போனாங்க. நல்லா கவனிச்சிங்க. நான் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பரீட்சை எழுதுனவெல்லாம் பாஸ் நினைச்சேன்னா அப்புறம் ரிசல்ட் வரும்போதெல்லாம் தெரியும் ஃபெயில்னு. ஆகவே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். கடைசி எக்காலம் துணைக்கும். அப்பொழுது என்னவா? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா மகிமை அடைஞ்சு போயிட்டே இருப்போம்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 25, 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். இப்ப சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களை நீங்க புத்திமான்கள் நினைச்சுக்காதீங்க. நீங்க ரோமர், நீங்கள் புறஜாதி மக்கள், நீங்க பெரிய புத்திமான்கள் என்று எண்ணிக்காதீங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி ஒரு ரகசியத்தை சொல்றாரு. என்ன ரகசியம்? வாசிங்க. அது என்னவெனில் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஒரு பங்குக்கு கடினமா இருக்கு அப்படின்னா என்னங்க இது? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அப்படியானா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு எதனால வந்தது? அவங்க வந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவர் சொந்தத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆகையினால்தான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. எதுக்காக அவங்களை கடினப்படுத்தினாராம்? புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவங்களெல்லாம் கடினப்படுத்திட்டாராம். அவர்களை கடினப்படுத்திட்டாராம். இயேசு விசுவாசி கூட அப்படிக்கு கடினப்படுத்தினதே தேவன் தான். எதுக்கு? புறஜாதிகள் எப்படியாயினும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இப்ப என்ன சொல்றது? இயேசு எப்போ வருவாரு? என்ன நடக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அப்ப புறஜாதியாருக்கு ஒரு இலக்கம் வச்சிருக்காரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், எவ்வளவு ஆயிரம் பேர், எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்படணும்னு புறஜாதியில ஒரு இலக்கம் வச்சிருக்காரு. அந்த இலக்கம் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமா தான் இருக்கு. என்ன கடினமா இருப்பாங்க? மேசியாவை ஏத்துக்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பங்கு நிறைவேறும் வரைக்கும், சப்போஸ் நிறைவேற்ற என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு பங்கு கடினமா இருக்குது, இப்போ ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி பாருங்க. மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ அந்த இலக்கம் நிறைவேறி முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாராம்? இஸ்ரவேலிலே உள்ள அவர்களுடைய அவபக்தியை விலக்கிட்டு ஆண்டவர் அவங்களை மீட்டு ரட்சித்துறார். எதுக்காக காத்திருக்கிறார்? இப்போ இஸ்ரவேல் ரட்சிக்கப்படாம கூடாதபடிக்கு ஏன் காத்திருக்கிறாரு? புறஜாதியாரின் இலக்கம் நிறைவேறுவதற்காக. அப்போ புறஜாதியாருக்கு ஒரு இலக்கம் வச்சிருக்காரு. எவ்வளவு பேரோ எவ்வளவு கோடிக்கணக்கான இலக்கம் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அந்த இலக்கம் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரவேலுடைய ஒரு பங்கு கடினமாவே இருக்கும். இயேசு ஏத்துக்க மாட்டாங்க, இயேசு ஏத்துக்க மாட்டாங்க, மேசியான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது? அந்த இலக்கம் நிறைவேறிச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வாராம்? இஸ்ரவேலில் உள்ள அவபக்தியை நீக்கிட்டு அவங்களை என்ன பண்ணுவாராம்? ரட்சித்துருவாராம். அப்படிதான் போட்டு அவபக்தி அவங்கள விட்டு விலக்கி அவங்கள ரட்சித்துருவார். அப்போ ஒரு இலக்கம், அது ஒரு ரகசியம். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு புரிஞ்சிக்காம இருந்ததுனாலே நம்ம தெரியல, நம்ம எப்படி இருந்துட்டோம். ஓகே நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரகசியம் என்னன்னா, எக்காலம் துணைக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அவர் காத்திருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவங்க எழுந்திருப்பாங்க. அப்புறம் நாமும் மறுமாக்கும். ஆனால் இதே நேரத்தில் என்ன செய்வாராம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அவபக்தியை அவங்க நீக்கிட்டு அவங்க எல்லாரையும் ரட்சித்துருவாராம். எல்லாரையும் ரட்சித்துருவாராம். அன்றைக்கு எல்லா இஸ்ரவேலர்களும் இயேசுவை மேசியான்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஓகே, அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்னு இருக்கும். ஓகே ரைட். இப்போ பாருங்க, எபேசியர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 20வது வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இப்போ ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு. எனக்காக விண்ணப்பம் வைங்க. என்னன்னா, நான் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு தேவன் வாக்கு வல்லமை கொடுக்கணும். சுவிசேஷத்தின் ரகசியம் அப்படின்னா இந்த ஊழியக்காரர்களோ நீங்களோ சுவிசேஷத்தின் ரகசியம் அப்படின்னா, சுவிசேஷங்கிறது ஒரு ரகசியம். அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? வாக்கு வேணும், வல்லமை வேணும். அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணிக்கன்றாரு. இப்போ நம்மெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போறோம்ல, அது ஒரு ரகசியங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கறவனுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுற, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. அப்போ அது என்ன பண்ணணும்? எனக்காக ஜெபம் பண்ணிங்க. நான் தைரியமாக சொல்லணும், தைரியமாக சொல்லணுன்றாரு. ஓகே, இப்போ பாருங்க, வாசிங்க கொலோசியர் 4வது அதிகாரம் 3வது 4வது வசனம். கிறிஸ்துவுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு. என்னமா? கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க. எதனால கட்டப்பட்டிருக்கிறாரு? சுவிசேஷத்தின் ரகசியத்தினால் தானே. அவர் சுவிசேஷம் அறிவிச்சதுனால தானே கட்டப்பட்டிருக்கிறாரு. அப்ப அந்த ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கு. நான் அந்த ரகசியத்தை, சுவிசேஷமாகிய ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரம் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? திருவசனம் திறந்து சொல்லும்படி ஒரு வாசல் திறக்கிற மாதிரி எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. நாங்க அந்த சுவிசேஷமாகிய ரகசியத்தை
சொல்லணும். ஆனா எங்க சொல்லணும், ஏது சொல்லணும், அந்த ரகசியம் வெளிப்படுத்துறதுக்கு எங்க திறந்த வாசலை எங்களுக்கு உண்டாகும்படி ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. ஓகே, இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். எபேசியர் 3:3. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமா இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எந்த ரகசியம்? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய் மாறுகிறார்கள். யாருக்கு உடன் சுதந்திரராய் மாறுகிறார்கள்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய். ஒண்ணு. அடுத்தது, ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களாய் மாறுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அத்தனை வாக்குத்தத்தத்திற்கும் இவர்களும் யாராயிராங்க? உடன் பங்காளிகளாய் மாறுகிறார்கள். இந்த ரகசியம் அவர் வெளிப்படுத்தினது. எப்படி? சுவிசேஷத்தினாலே தேவனோடு கூட உடன் சுதந்திரமா மாறுறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நம்ம சுவிசேஷத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டோம்னு வச்சுங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பிள்ளைகளானால் சுதந்திரம். இயேசு எப்படி சுதந்திரா இருக்கிறாரோ அப்படியே சுவிசேஷத்தினால் மீட்கப்பட்ட நாமும் தேவனுக்கு இயேசுவுக்கு உடன் சுதந்திரா மாறுறோம். அதோடு மாத்திரமல்ல, ஒரே சரீரத்துக்குள்ளவளா மாறுறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு உள்ள மாறுறோம். புறஜாதிகள்ங்க நம்ம. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இஸ்ரவேலருக்கு ஒரு அந்த சரீரத்தை அடைச்சு கொடுத்தாரோ அதே சரீரத்துக்குள்ள நமக்கும் கொண்டு வர நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடம்பங்காளிகளாகவும் இருக்கிறோம். யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின, இயேசு பிதாவுக்கு பண்ணின வாக்கு தத்தத்துக்கு நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? பங்குள்ளவங்களா இருக்கிறோமா? எதனால? சுவிசேஷத்தினாலங்க. வசனத்தின் நிமித்தம் நம்ம இப்படி மாற்றப்பட்டோம். இது ஒரு ரகசியம்ன்றார். ரகசியம்ன்றார். இன்னைக்கு சொன்ன ரகசியம்லாம் எவ்வளவு புரிஞ்சது தெரியாது. ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நிறையா ரகசியம் 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 சொல்லிட்டு அந்த ரகசியத்தை நம்ம தனியாக உட்காந்து தியானிச்சாதான் முடியும். இப்போ நீதிமான்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இவனா ரகசியம் வெளிப்பட்டதா? யாருக்கு சொல்லி தந்தாரு? ரோட்ல போறவனுக்கு இல்லை, நீதிமான்களுக்கு தான் தேவன் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஓகே, சரி, இப்ப பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:6-7. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஓஹோ, இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்யுது. ஆனா சாத்தான் வந்து இங்க அந்தி கிறிஸ்து ஆட்சியை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா தடை செய்கிறவன் என்று இருக்கிறது. வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தடை செய்கிறவர் அப்படின்னு இருக்கணும். அவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னால அந்தி கிறிஸ்து வர முடியாது. நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னாலே யாரு? தடை செய்கிறவன் போட்டிருக்குது. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. நான் எனக்கு தெரியல, நான் அவங்க சொன்னதை சொல்றேன். என்ன சொல்றாங்க வேத பண்டிதர்கள்? தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. எது வெளிப்படாது? அந்தி கிறிஸ்து ஆட்சி வெளிப்படாது சொல்லிட்டு நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஓஹோ, நீக்கப்படும் போது யாரு? தடை செய்கிறவர் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்போ தடை செய்கிறவர் நீக்கப்படுகிறது எப்படி? வேதம் சொல்லும், ஆவியே வா, மணவாட்டியே வா என்று சொல்கிறார். ஒரு வசனம் இருக்கா வெளிப்படுத்தின விசேஷத்துல? ஆவியே வா, மணவாட்டி. இப்போ மணவாட்டியை தூக்கும் போது ஆவியானவரும் போயிடுறாரு. ஆவியானவரும் போயிடுறாரு. இப்போ ஆவியானவர் போயிட்டாரு. தடை இதுவரைக்கும் தடை செய்தது யாரு? ஆவியானவர். சாத்தான் உள்ள வரக்கூடாதபடிக்கு தடை செய்தது ஆவியானவர். இப்போ அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமா மீட்டுக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய சரியாக நாம எடுத்துக்கொள்ளப்படும் போது யாரு எடுத்துக்கொள்ளப்படுறார்? ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். இப்போ தடையை நீக்கிறவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். எந்த அக்கிரமக்காரன்?
அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்ப அவர் என்ன பண்ணுவார்? வாயின் சுவாசத்தினால அவர் அழிச்சுவார். அவர் கடைசியில் அழிச்சு தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். ஓகே, நீங்களும் நானும் ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கிரம சேகரனுடைய வருகை இருக்கும். ஓகே, 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இங்கே சொல்லப்பட்டதை பாருங்க. சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. கடைசியில எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், இது மாதிரிலாம் ரகசியம் இருக்குதுன்னு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு எவ்வளவோ ரகசியம் நாங்கள் பார்த்தோம், எவ்வளவோ ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஓகே, தெரிஞ்சனால என்ன லாபம்? ரகசியம் பெருசா, தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருசா? அன்பு. ஆனால் அதுதான் சொல்றது, சகல ரகசியங்களையும் அறிகிற அறிவு எனக்கு இருந்தாலும் ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. ஸோ ரகசியம் தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் ரகசியத்தை புரிஞ்சு செயல்படுவதற்கு என்ன வேணும்? தேவனுடைய அன்பு வேணும். தேவனுடைய அன்பு வேணும். தேவனுடைய அன்பு. இப்போ இந்த 1 கொரிந்தியர் 13 சிலர் சொல்லுவாங்க இது சகோதர சிநேகத்தை சொல்லுன்னு சொல்லி, சகோதரர் மேல வச்சிருக்கிற அன்புன்னு சொல்லும். அதுக்கு தான் ஒரு பாட்டே உண்டு. அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம், பல பல பாஷை கமடி தெரிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சகோதரர்களுக்குள்ளே உள்ள அன்பை தான் சொல்லி பாடியிருக்காங்களே தவிர அந்த பாட்டு சகோதரர்களுக்குள்ள அன்பை சொல்லலை. அந்த அதிகாரம் யாரை குறித்த அன்பு சொல்லுது? இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு. எப்படின்னு சொன்னா அதே 13 கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அப்படி விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கு. விசுவாசம் யார் மேல? இயேசு மேல. நம்பிக்கை யார் மேல? இயேசு மேல. அன்பு யார் மேல? இயேசு மேல. இது இங்க சகோதரருக்கு அன்புன்னு எங்க வருது? வரவே இல்லை. அப்ப இந்த அன்பு, இந்த அதிகாரத்தில் உள்ள அன்பு இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பை தான் சொல்லுது. ஆனா இயேசுவின் வசனம் என்ன சொல்லுது? சகல விதமான ரகசியங்களை அறிகிற அறிவு எனக்கு இருந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட். மொத்தத்தில் எல்லா ரகசியமும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தேவன் மேல நமக்கு ஒரு அன்பு இருந்தா தான் இந்த ரகசியம் அறிஞ்சுக்கிறது நன்மையா இருக்கும். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நீதிமான்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறீர் என்று இருக்கிறதே, பல ரகசியங்களை பார்த்தோம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள எந்தெந்த ரகசியம்லாம் மனசுக்குள்ள தக்க வைக்கணும்னு நினைக்க தக்க வைங்க. அதே நேரத்தில் எல்லா ரகசியங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் ஆண்டவரே உங்க மேல எங்களுக்கு அன்பு இல்லைன்னா அந்த ரகசியத்தை புரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்ப்பா? நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல எங்களுக்கு இன்னும் அன்பு பெருகட்ட ஆண்டவரே, உங்க மேல இன்னும் அன்பு பெருகட்ட ஆண்டவரே. உங்க மேல அன்பு இல்லாம நாங்க ரகசியங்களை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறோம்? கடைசி எக்காலம் துணிக்கும். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது எல்லாரும் வைப்பிக்கப்படுவார்கள் என்று இருக்கிறதே. ஆண்டவரே, இது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்க மேல அன்பு இல்லாம நாங்க இந்த ரகசியத்தை அறிஞ்சு வச்சு என்ன பண்ண முடியும்? ஆகையினால எல்லாரும் முழங்கால் படிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, எத்தனை ரகசியங்களை நாங்கள் அறிந்திருந்தாலும் அன்பு, உங்க மேல அன்பு இல்லைன்னா அந்த ரகசியங்களை அறிஞ்சதே வேஸ்ட் ஆயிரும். ஆண்டவரே, அந்த ரகசியங்களை அறிஞ்சதே வேஸ்ட் ஆயிரும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இத்தனை ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு இன்னும் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஆனாலும் எத்தனை ரகசியங்களை நான் அறிந்திருந்தாலும் உங்க மேல எனக்கு அன்பு இல்லைன்னா அந்த ரகசியத்தை அறிஞ்சு நான் என்னென்ன பண்ண போறேன்ப்பா? ஆகவே
தேவனிடத்தில் உள்ள அன்பு எங்களுக்கு பூர்ணமாக்கப்பட்டு அதே நேரத்தில் ரகசியத்தை அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சகோதரர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான நிறைவேலைக்காய் நன்றி திருதியை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த சேர்ந்த இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் சமூகத்திலே கடந்து வரும்படியாய் இந்த வேதத்தினுடைய ஆண்டவரே ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கற்றுவத்த அந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரப்பா, நீதிமான் தலைப்பிழிக்கிற எங்களோடு பேசி வருகிற நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய தேவதாசனை கொண்டு எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே மை சோத்திரிக்கிறப்பா, நீதிமான்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே மை சோத்திரிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் அநேக ரகசியங்களை கர்த்தர் நீங்க கற்றுக் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஊழியக்காரோடு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆதி காலங்கள் முதல் தலைமுறை இருந்ததான ரகசியங்களை கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களை ஆண்டவரே நீர் சபையின் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. நன்றி செலுத்துறப்பா. இந்த நாள் ஆண்டவரே, வேதத்துள்ள ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் கர்த்தர் ரகசியங்களை கர்த்தர்களை கற்றுக் கொடுக்கிறேன். நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நம்முடைய வருகையை குறித்ததான ரகசியங்களை கர்த்தர்கள் வெளிப்படுத்தி காண்பித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மை சோத்திருக்கிற ஏதோ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நாம் எல்லாரும் மறிப்பதில்லை ஆண்டவரே. சோத்திர கடைசி எக்காலம் தொழிக்கும் போது கிறிஸ்துவுக்கு மருத்துவ முதலாவது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே மை சோத்திர இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே இந்த கற்றுக்கொண்ட இந்த ரகசியத்தின் வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தகப்பனே, எல்லா ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் அன்பு இல்லாது இருந்தால் ஆண்டவரே ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, இந்த எல்லா ரகசியங்களையும் நாங்கள் அறிந்திருந்தாலும் கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்கிற அன்பு ஆண்டவரை ஒரு நாளும் குறைபடாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே, விசுவாசம், அன்பு ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே நம்பிக்கை எல்லாம் நிலைத்திருக்க அன்பே பெரிய ஆண்டவரே, ஆண்டவரே மிகவும் முக்கியமானது சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, நாங்கள் அன்பிலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாக நிலைத்திருக்க அன்பிலே நாங்கள் வளர்ந்து வர தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபையிலே கர்த்தர் தருவீராக. இன்னும் அதிகமான ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் ஆண்டவரே விடுவிடைக்காரை கொண்டு எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது செபிக்கிறப்பா. நாளை கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய் ரகசியங்களுக்காய் கோடாக்கூடி நன்றியும் சோத்திரத்தின் தகப்பனே கர்த்தர் தொடர்ந்து நடத்தி நாமத்தை மகிமையா வாழ்ந்து விட உதவி செய்வீராக. தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.